Hello dear friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல graphite pencil வச்சு ஒரு ரியலிஸ்டிக்கா எப்படி ஒரு ஆப்பிள் வரையலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸி தான். நான் சொல்ற சின்ன மைன்யூட் டெக்னிக்ஸ்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களால ரொம்ப நல்லா வரைய முடியும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முழுமையா கத்துக்கலாம். சோ வாங்க வரையலாம். இது ஒரு சிம்பிள் அவுட்லைன் drawing தான். இருந்தாலும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா எக்ஸாக்ட்டா வரையலாம் அப்படினு கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணா அதோட ஸ்ட்ரக்சர் மாறாம எவ்வளவு பெருசானாலும் வரைய முடியும். இந்த drawing ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து Pinterestல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு கிரிட் வேணும்னா நீங்கள் கிரிட் மேக்கர் ஆப் டவுன்லோட் பண்ணி எவ்வளோ கிரிட்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நான் இங்கே 6x6 பாக்ஸ் தான் போட்டிருக்கேன். எல்லா பாக்ஸும் 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக 12x12 சென்டிமீட்டர் சைஸில் இருக்கிற மாதிரி இந்த ஆப்பிள் drawing இருக்கும். இது வந்து Pastel அல்ட்ரா ஸ்மூத் பேப்பர் A4 சைஸ். கிரிட் லைன் அப்புறம் டிராயிங்கோட அவுட்லைன் ரெண்டுக்குமே நான் மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே கிரிட் லைன் அப்புறம் அவுட்லைன் வரையும் போது பேப்பரில் ப்ரெஷர் கொடுத்து வரையாதீங்க. அப்போ தான் எரேஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஆப்பிள், அதோட லீஃப் அப்புறம் அதோட ஷேடோ எல்லாமே நம்ம அவுட்லைன்லேயே வரைஞ்சிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணி முடித்ததும் பாக்ஸை அழித்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கிரிட் மெத்தடை யூஸ் பண்ணி ஆப்பிளோட அவுட்லைனை வரைஞ்சிட்டோம். ஸோ வாங்க ஆப்பிளோட ஷேடிங் எப்படி பண்ணலான்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ அந்த லீஃபில் எட்ஜஸில் வந்து ரவுண்ட் ஃபினிஷிங்காக இல்லாமல் ரோஜா இலை வரைகிற மாதிரி கொஞ்சம் செதிலாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த இலையில் உள்ள நரம்புகள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ பென்சில் வச்சு வரைகிறத விட எங்கெங்கே நரம்பு இருக்கோ அந்த இடத்துல ஸ்கல்ப்டிங் டூல் வச்சு ப்ரெஷர் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு உங்களோட எம்டி ரீஃபில் பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம HB பென்சில் வச்சு ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஸ்டெட்லர் பென்சில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கேம்லின், அப்சரா இது மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணலாம். பென்சிலை நல்லா கிராஸாக வச்சு நல்லா லைட்டாக ஷேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓவரால் ஒரே மாதிரி பேஸ் லேயர் மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்தெந்த இடத்துல ஷேடிங் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்குதுன்னு பார்த்து சேம் HB பென்சில் வச்சு ஷேடிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஷேடிங் கூட அதிகமாக வந்திருக்க இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீடட் எரேசர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் இருக்கிற காம்புக்கு நம்ம ஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
இதுக்கும் நான் ஹெச்பி பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பாதி ஷேடிங் இருக்குது, அப்புறம் பாதி கொஞ்சம் லைன்ஸ் எல்லாம் வரைகிற மாதிரி இருக்குது. நம்ம இப்போ ஆப்பிள் ஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆப்பிள் வந்து ஹெச்பி பென்சில் வச்சு ஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஆப்பிளுக்கு வந்து ஸ்மூத்தாக ஷேட் வந்து ட்ரை பண்ணல. இந்த ஆப்பிள் வந்து ஃபுல்லாகவே லைனாக இருக்கிற மாதிரி, ஸோ கிட்டத்தட்ட ஹேர் வரைகிற மாதிரி லைன்ஸ் தான் நான் ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி போட போகிறேன். ஆனால் ஓவராலாக ஒரே டோனில் இருக்கிற மாதிரி கொடுக்க போகிறதில்ல. ரொம்ப லைட்டான இடம், மீடியம் டோன், அப்புறம் டார்க்காக உள்ள இடம், இந்த மூணுமே ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி உங்கள் பென்சிலோட ப்ரெஷரை வேரி பண்ணி நீங்கள் ஆப்பிளுக்கு 3 டிஃப்ரெண்ட் டோனில் லைன்ஸ் வரைஞ்சிக்கணும். காம்புக்கு பக்கத்துலேயே அதுக்கு ஒரு ஷேடோ இருக்குது, அதுக்கு கொஞ்சம் நல்லா டார்க் ஷேட் பண்ணிக்கோங்க. இருக்கிற சின்ன ஏரியாவில் கொஞ்சம் பொறுமையாக டிஃப்ரெண்ட் டோன்ஸோட ஷேட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஏரியாவுக்கு டார்க் போட வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் அவுட்லைன் மாதிரி லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக கான்ஃபிடெண்ட்டாக நம்ம டார்க்கஸ்ட் ஏரியாஸில் லைனால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போது டார்க்காக இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி டார்க்காக லைன்ஸ் வரைஞ்சி ஃபில் பண்ணுங்க. அப்புறம் இந்த மீடியம் டோனுக்கு டார்க்காக இல்லாமல் ஒரு டோன் கம்மியாக லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரியா எந்த வித லைன்ஸும் இல்லாமலே பிளெயினாக இருக்கும். அது வந்து ஹைலைட் ஏரியா, அதாவது ஒரு ஆப்பிள் இருக்கும்போது அதில் லைட் ரிஃப்ளெக்ஷன் ஆகிற ஏரியா. ஸோ அந்த ஹைலைட்டாக பிளெயினாக இருந்தால் நம்ம ஆப்பிளுக்கு ஒரு ஷைனி லுக் வந்து கிடைக்கும். அப்புறம் அந்த ஏரியாவை ஒரு ரவுண்ட் ஃபினிஷ்டு ஷேப் மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதில் லைன்ஸ் கிராஸ் ஆகிற மாதிரி வரைஞ்சாதான் அது நேச்சுரலாக இருக்கும். ஆப்பிளோட கீழ் சைடில் வரையும்போது ரொம்ப நல்ல டார்க் ஷேடாக வரைஞ்சிக்கோங்க. நல்ல அடிப்பகுதியில் லைன்ஸ் மாதிரிலாம் இல்லாமல் டார்க்காக ஸ்மூத் ஷேடிங்காக பண்ணிக்கலாம். நம்ம ஹெச்பி பென்சில் வச்சே ஓவராலாக 3 டிஃப்ரெண்ட் டோன்ஸுமே வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ப்ரஷ் வச்சு ஜென்டிலாக லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணி முடித்த பிறகு இப்போது செகண்ட் லேயருக்கு 4B பென்சில் வச்சு லைட்டாக மீடியம் டோன் அப்புறம் டார்க் டோன் இருக்கிற இடத்துல பிளெண்ட் பண்ணுற மாதிரி ஷேட் பண்ணுறேன். இதில் நீங்கள் லைன்ஸ் வரைஞ்சி டீட்டெயிலெல்லாம் கொடுக்க தேவையில்லை. மைல்டாக டாப்பில் ஷேட் பண்ணாலே போதுமானது. அப்போ தான் அந்த டோனோட வேரியேஷன் வந்து நேச்சுரலாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 8B பென்சில் யூஸ் பண்ணி எல்லா டோனுமே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அகெயின் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஷேடிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஆப்பிளில் உள்ள டாட்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எலக்ட்ரிக் எரேசர் யூஸ் பண்ணுறேன். எரேசரோட டிப் வந்து நல்லா ஷார்ப்பாக ஆக்கி வச்சுருக்கேன். எங்கெங்கே டாட் தேவையோ அங்கங்கே டாட் வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் எரேசரில் சில பிராண்ட்ஸ் எல்லாம் 90 ரூபீஸ்க்கு கூட கிடைக்கிது. ஸோ அதெல்லாம் கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை எலக்ட்ரிக் எரேசர்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட 2 ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்குது, அதையும் சொல்கிறேன். ஒன்று வந்து ஷேடிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே எம்டி ரீஃபில் பென் வச்சு அழுத்தி புள்ளி வச்சுக்கலாம். ஸோ அது ஆப்பிள் டாட் மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்னென்னா ஒயிட் ஜெல் பென் வச்சு புள்ளி வச்சுக்கலாம். அது ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அது மேலே பென்சில் வச்சு லைட்டாக ஷேட் பண்ணி பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இலையிலையும் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஷேடோவுக்கு ஷேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 4B பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணலாம். ஒரு ரியலிஸ்டிக் ட்ராயிங்க்கு வந்து நிழல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுவுமே ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இப்போ 8B பென்சில் வச்சு ஷேட் பண்ணிக்கலாம். ஆப்பிளுக்கு டார்க் ஷேடிங்க்கு ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆப்பிள் வந்து தரையில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ப்ரஷ் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். சைடில் லைட்டாக ஒரு ஷேட் வருது. ப்ரஷ் வச்சு லைட்டாக ஸ்மட்ஜ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரியலிஸ்டிக் ஆப்பிள் ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கிராஃபைட் பென்சில் வச்சு ரியலிஸ்டிக்காக எப்படி ஒரு ஆப்பிள் வரைகிறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி ஆப்பிள் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய இமெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வரைஞ்ச ஆப்பிளை எனக்கு நீங்கள் அனுப்பலாம். ஸோ அதுக்கான சஜஷன்ஸை நான் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Thank you.